ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான். இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூ, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். வானலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் நிறைய கிடைக்காது. கிடைக்கிறப்போ சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதை கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து முருங்கைப்பூவை நம்ம சேர்த்துருவோம். நான் எடுத்து வச்சுருக்கிற முருங்கைப்பூவை அதில் ஆட் பண்ணிப்போம். முருங்கைப்பூவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதையும் லைட்டாக கிளறி விட்டுப்போம். அந்த சூட்டுலேயே லைட்டாக அது சுருங்கி வரும். அது சுருங்கி வர்றபோது நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டது பிறமா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுப்போம். நிறைய ஊற்றிடாதீங்க, சும்மா லைட்டாக நம்ம தெளித்து விட்டால் போதும். அதுலேயே அது நல்லா குக்காகி வந்துடும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது. அதுக்கப்புறம் அதையும் லைட்டாக நம்ம கிளறி விட்டுப்போம். கலர்னதுக்கப்புறமா நம்மளோட முருங்கைப்பூ ரெடி. உங்களுக்கு இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது, உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க உதவுது. ஸோ இது கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on the next video.